ஐயா ஐயா, நம்ம ஐயப்பன் தலையில தென்னை மட்டை விழுந்து அடிபட்டுருச்சியா. அப்படியா? இது வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளிக்கப்பா. அந்த பச்சையில எடு. எல்லாமே சரியா வரும் இல்ல? Are you confident about it? கவலையே படாதீங்க. அந்த அபி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். நான் மாடியில் இருக்கேன். Sure. Thank you very much. ஓகே. பாஸ், நம்ம வக்கீல் சொல்றதை வச்சு பார்த்தா அபி ஆயுள் முழுக்க வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன பாஸ் இது? குடும்பமே கோர்ட்டுக்கு வந்து நிக்குது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு பாடினாங்களே, அது இவங்கள பார்த்துதானா? நல்ல மனுஷங்களா இருந்தா இங்க எல்லாம் வர வேண்டிய தேவையே இல்ல. நீங்க ரொம்ப யோக்கியமானவங்க தானே? நீங்க மட்டும் எதுக்கு இங்க வந்தீங்க? ஆர்த்தி, வாய மூடு. மத்தவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? எவ வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அடேங்க அப்பா, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனா நடைமுறையில உங்க குடும்பத்துல அப்படி யாருமே இல்லையே. உங்க அபி எங்க பாஸ் ஆதி கிட்ட வேலை பார்த்தவ. அங்க பணத்தை திருடி தனியா தொழில் பண்றேன்னு கூத்தடிச்சு ஒரு NRI பொம்பளையை ஏமாத்தி வளைச்சு போட்டு திவாலாக்கி கடைசியில என்னடானா கொலை. ஒரு போலீஸ்காரனையே ஆள் வச்சு கொலை பண்ணிருக்கானா? அடேங்க அப்பா, என்ன பொம்பளடா சாமி. நாக்கு அடுத்து பேசு. நியாயமா பார்த்தா உன் நாக்க நான் அறுத்து இருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அதான் வாயை மூடிட்டு பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். மேல பேசின மவனே என்ன பண்ணுவேன்? என்ன தொலைச்சிடுமா உன்னை? பாத்தீங்களா பாஸ், பாத்தீங்களா பாஸ், இந்த ஆனந்தி அவங்க அக்கா விட மேல இருப்பா போல. பாஸ் பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன எப்படி பேசுறானே? ஓகே கிரி, ரிலாக்ஸ், கூல் டவுன். நம்ம பேஜ்ல எதுவும் காட்டிக்க வேண்டாம், செயல்ல காமிக்கலாம். இது பாரு, உங்க ஆட்டெல்லாம் இன்னியோட முடிய போகுது. நீங்க அத்தனை பேரும் தலைக்கீழ நின்னா கூட அபிக்கு ஜாமீன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இந்த ஜன்மத்துல அபி வெளியே வர முடியாது, வர விட மாட்டேன். ஜெயிலுக்குள்ளேயே கடந்து அவ சாகணும். நீங்க இப்படி கூட்டு கூட்டமா தூரம் நின்னுக்கிட்டு அவளுக்கு பிஸ்கட் வால்பழம் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, கம் கிரே. போங்கடா மா. பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? ஆனந்தி, நம்ம அபி காலம் பூரா ஜெயில இருக்கணுமா?
அவ தலையெழுத்து அவ்வளவுதானா? மா அவன பெரிய கடவுளா தெய்வ வாக்கு சொல்றதுக்கு போறான் ராஸ்கல் பொறுக்கி. அக்கா வெளியில வந்துரும், நீ கவலைப்படாதம்மா, நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். நாங்க நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா அந்த கஸ்மாலத்தை கைமா போட்டிருப்பேன். இங்க பாருங்க, இது கோர்ட். இங்க அராஜகம்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். அவன் தான் வேணும்ட்டே வம்பு இழுக்கிறான்னு தெரியுதுல்ல. எனக்கு தான் கோவம் வந்துச்சு, நான் அடிக்கிட்டே எல்லாம் காரணமா தான் இருக்கும். இல்லக்கா, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம இப்படி கிண்டல் பண்ணிட்டு போவான். இது நீ நிச்சயமா பத்திரிகையில எழுதணும். ஏய், அது எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்க்கல முதல்ல. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு போ. இல்லக்கா, அக்காவை பார்த்துட்டு போயிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, அக்காவை எப்ப கூட்டிட்டு வருவாங்க, எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியாதுன்னு. பேசாம நீ வீட்டுக்கு போ போ. ஆனந்தி, அபி இன்னும் காணோம். அக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா, நீ கவலைப்படாத. ஹலோ, ஆமாம்மா, அபி மேட்ரு தானே? அது கோர்ட்டில் இன்னைக்கு ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல, ஆனால் கிடைக்காது. அதான் வசமாக போட்டு தாக்கிட்டாங்கல்ல. என்னென்னவோ லாக்கெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த அபியோட சாப்டர் இத்தோட க்ளோஸ். யாரு? தொல்காப்பியனா? அவன் மட்டும் வந்து என்னத்தை கிழிச்சிட போகிறான். யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டிருக்க கேஸில் தொல்காப்பியம் வந்தான்னு வைங்க, அவனுக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிருவாங்க. அவன் காலியாயிடுவான். ஆதி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அபி வெளியே வந்தா தான் தொல்காப்பியம் வெளியே வர முடியும். இதோட அபி, தொல்காப்பியம் எல்லாம் காலி. ஆமாம் ஆமாம்மா, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது உறுதி. ஆமாம், சரி. அப்புறமா ஓகே. இத பாரு, உன் புருஷனை வாயை கட்ட சொல்லு. யார்கிட்ட போன்ல இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காரு? என்ன கங்காணி, அவரை பத்தி தான் நோக்கு தெரியுமே. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? நீ கிளம்பு. இந்த ஆளுக்கு வேலை இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் தண்ணி அடிச்சிட்டு கிடக்க சொல்லு. அதை விட்டுட்டு என்ன கங்காணி, இன்னைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வருதுன்னு சொல்ற. நீ போய் அத கவனி. இந்த மனுஷனை எல்லாம் ஒரு கணக்கா எடுத்துக்காத. நீ போ. என்ன கங்கா யோசிச்சுட்டு இருக்க? நீ போனதான் அபியை காப்பாற்ற முடியும். கிளம்பு, யோசிக்காத. சரி. கங்கா, என்ன? என்ன? பார்த்து போயிட்டு வா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. ஜகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை.
அச்சமென்பதில்லையே அச்சமாக விண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் நீங்க எதுவுமே சொல்லாத பார்த்தா கண்டிப்பா அந்த கொலையை நீங்க தான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு மேடம். ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். கேஸ் போட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க குற்றவாளியா இல்லையா மேடம்? என் மனசுப்படி நான் எந்த தப்பும் செய்யல. மேடம் உங்க பக்கம் நியாயம் இருக்கா? நீங்க நிரபராதி தானா? ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் நிலுவையில் இருக்கு. அது ரஞ்சினி கேஸ். இப்போ இன்ஸ்பெக்டர் கொலை. ஏன் மேடம்? எதனால? மேடம் நெருப்பு இல்லாம பகைமா மேடம்? எஸ். எனக்கு எதிரா பகை நெருப்பு இருக்கு. அத சில பேர் ஊதி விடுறாங்க. அதான் இப்ப புகை வருது. நீங்க கொலை பண்ணிருப்பீங்களேன்னு சில பேர் நம்புறாங்களே மேடம். எப்படி சார்? பத்திரிக்கைக்காரங்க கேள்விக்கு எப்படி திணறா பாருங்க. ஆமா சார். இது போராது, இனி நிறைய கேட்கணும். கண்டிப்பா கேட்க சொல்லுங்க. மேடம் உங்க புருஷனை ஏன் மேடம் டைவர்ஸ் பண்ணீங்க? அது என் பர்சனல். ஏன் மேடம் உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணீங்க? அதுவும் பர்சனல் தானே சார்? இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கொலை பண்றதுனா துணிச்சல் வேணும். நீங்க துணிச்சலான லேடியா மேடம்? சொல்லுங்க மேடம். தீர்ப்பு சொன்னா எப்படி சார்? இந்த ரெண்டு கொலைக்கான காரணம் என்ன மேடம்? பதில் சொல்லுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்ன கேள்வி இதெல்லாம்? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் கேட்க கூடாதா? நாங்க அப்படிதான் கேட்போம். போன நிறுத்துங்க. நீங்க பதில் சொல்லுங்க மேடம். ஆனந்தி வழி விடுங்க. என்ன சார் இது? அவங்க கண்ணா பின்னாடி கேள்வி கேக்குறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணுங்கற? அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? இது ஜனநாயக நாடு. அவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது பத்திரிகை சுதந்திரம். அதை நான் தடுத்தா அது போலீஸ் அராஜகம். அப்படித்தானே சொல்லுவீங்க? உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க. வழி விடுங்க. ப்ளீஸ் தள்ளுங்க. ப்ளீஸ் நான் உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்கள இப்படி கேள்வி கேட்காம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. இது எப்படி மேடம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்? எங்களோட டியூட்டி அது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். உங்க டைவர்ஸ்க்கும் இந்த ரஞ்சினி கொலை கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? தயவு செஞ்சு விடுங்க அவங்கள. ஆனந்தி ஆனந்தி நீ கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இரு ஆனந்தி. என் நிதானத்தை சோதிச்சு என்ன பொறுமை இழக்க வைக்க முயற்சி பண்றீங்களா? நீங்க என்ன கேட்டாலும் நான் நிதானமா தான் இருப்பேன். கேள்வி கேட்கறது உங்களோட உரிமை. ஆனா என்ன உள்நோக்கத்தோட காயப்படுத்துறது உரிமை மீறல். புரியுதா? உங்க கேள்விகளை நீங்க கேட்டீங்க. இனி என்ன கோர்ட்லயும் கேள்வி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நான் அங்க பதில் சொல்றேன். போதுமா? தேங்க்யூ எவ்ரிபடி. So nice of all of you. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே சொன்னா கேளுமா? பேசாம இருங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷங்க. நான் அம்மா கிட்ட பேசுறேங்க. அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறேன். அம்மா ஒண்ணு இல்லம்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் கொஞ்சம் கையெடுங்களேன். ஒரு நிமிஷம் நான் அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா எனக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிருமா? ஜாமீன் கிடைச்சு நான் வெளியில வந்துருவேன். நீ கவலைப்படாம இருமா. நான் வந்துருவேன். Yes, proceed. யுவர் ஆனர்,
அபிநயா என்ற அந்த பெண் மீது சுமத்தப்பட்டிருக்கும் கொலை குற்றம், அதுவும் இரட்டை கொலை புரிந்ததாக சுமத்தப்பட்டிருக்கும் கடுமையான குற்றம். இவர் மீது ஏற்கனவே ரஞ்சினி என்ற பெண்ணின் கொலை குறித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. அபிநயா இன்று சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர். ஆனால் மிகச் சில வருடங்களுக்கு முன்பு அவர் ஒரு நிறுவனத்தில் சாதாரண ஊழியர். ஆனால் இன்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொழிலை தொடங்கி நடத்தும் தொழிலதிபர். இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் என்றால் அது நேர்மையான வழியாக இருக்க முடியாது. நேர்மையற்றவர்கள் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யக்கூட தயங்கவே மாட்டார்கள். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இறந்தவர்கள் ஒருவர் ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரி மிஸ்டர் பிரபு, மற்றொருவர் உபேந்திரா. அவர் ஏற்கனவே கொலையான ரஞ்சினியின் முதல் கணவர். இந்த இரட்டை கொலை புரிந்த கூலிப்படை தலைவனான மாரிச்சாமி அபியின் தூண்டுதலால் தான் இந்த கொலைகளை செய்தோம் என்று ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருக்கிறான். அதுவும் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ரஞ்சினி இருந்த காரணத்தை அறிந்த உபேந்திராவாலையும் இந்த வழக்கை விசாரித்து வரும் பிரபுவினாலையும் தனக்கு தொல்லை வரும் என்று கருதி இருவரையும் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் இந்த அபிநயா. ஏங்க வண்டியை நிறுத்துங்க, கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஏற்கனவே ரஞ்சினி கொலையில் அவர் ஜாமீனில் இருக்கும் போதே இவ்விரு கொலைகளையும் அவரே நிகழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை ஜாமீனில் விடுவது எவ்வளவு அபாயம் என்பதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இவர் வெளியே இருப்பது வழக்கை சரியாக நடத்த உதவாது. சாட்சிகளை நிச்சயமாக கலைத்து விடுவார். ஏற்கனவே ஜாமீனில் வெளிவந்தவரை வேறொரு வழக்கில் மறு ஜாமீனில் விட வேண்டிய அவசியமே இல்லை. நீதியை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த மன்றத்திற்கு உள்ளது. எனவே எக்காரணம் கொண்டும் அபிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசு வழக்கறிஞர் எனது கட்சிக்காரர் அபிநயாவின் குறுகிய கால முன்னேற்றத்தை ஏதோ கிரிமினல் குற்றம் போல் திரித்து கூறினார். அதை நான் மறுக்கிறேன். அபிநயா எப்படி வளர்ச்சி அடைந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதில் எந்தவிதமான மூடு மந்திரமோ சட்டத்திற்கு புறம்பான பின்னணியோ இல்லை. அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் போலியானவை, உண்மைக்கு புறம்பானவை. எனது கட்சிக்காரர் மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதில் பல பேர் பணிபுரிகின்றனர். அவரை ஜாமீனில் விட மறுத்தால் அவரது தொழிலும் அதை நம்பி உள்ள ஏராளமான தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வேலைகள் பாதியில் நின்று போகும். இதனால் ஏற்படும் இழப்பு எவ்வளவு என்பதை கோர்ட்டாரிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எனது கட்சிக்காரரின் ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.